தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணிக்கான முயற்சிகளும் கட்சிகளை தக்கவைக்கும் முயற்சிகளும் நடந்து வருகின்றன. கூட்டணியை பிளவுபடுத்த முயற்சி நடப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தனித்து போட்டியிடப் போவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். மாற்றம் வரும் என்று மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க கூட்டணியில் நான் இல்லை என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் வரைக்கும் அவங்க என்ன நோக்கத்தோட சொன்னாங்க, எந்த வார்த்தைகளில் சொன்னாங்க, பத்திரிகைகள் எப்படி வந்திருக்கலாம் சொல்ல முடியாது. இவ்வளவு வலுவான ஒரு கூட்டணியை உடைக்க வேண்டும், இந்த கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை தங்களிடம் எடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் மற்ற கட்சிகள் இருக்கும் போதே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் எவ்வளவு வலுவுள்ளதாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய தனி சக்தியை நம்பித்தான் இருக்கின்றோம். தேர்தலில் தனியாக போட்டியிடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு கட்டாயம் ஏற்படுவேயாயின் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் யாரோடு யார் யார் சேருவது என்பதை பற்றி முடிவெடுப்பார். அதிமுக திமுக இந்த இரண்டு ஊழல் கட்சிகளின் பிடியிலே சிக்கி ஊழல் கட்சி தலைமைகளினுடைய கோரப்பிடியிலே சிக்கி பாழாகி போன தமிழகத்தை மீட்டெடுக்க மக்கள் நல கூட்டணி மக்களின் பேராதரவோடு வெற்றி பெறும்.